வாகனங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இந்த வாகனங்கள் எல்லாமே இப்போ செய்யப்பட்டிருக்கும் போல் ரொம்ப புதுசாக அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. அடுத்து உள்ளே போய் மூலவரை வணங்கிட்டு வந்துடலாம். நந்தி பகவானை வணங்கிட்டு இறந்த துவாரபாலகர் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காங்க. அவங்க கேட்டு நம்ம உத்தரவு வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனவுடனே ரொம்ப இருட்டாக இருக்குங்க. சுயம்புலிங்கமாக நம்ம கேட்டது எல்லாம் நிறைவேற்றுற ஆதி சக்தீஸ்வரர் நமக்கு முன்னாடி காட்சி தராரு பாருங்க. அவர்கிட்ட நீங்கள் எது வேண்டுனாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றிடுவார். இவர் தான் நம்ம மூலவர் ஆதி சக்தீஸ்வரர். அப்படி நம்ம கோயிலுக்கு வெளில வந்தால் இந்த கோயிலோட புனித தீர்த்தம், அதாவது கங்கை தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இதில் நீராடனா நம்ம தோல்வியாதிகள் எல்லாம் நீங்கும் ஐதீகம். இந்த அழகான கோயிலுக்கு நம்ம நண்பர் சொல்லி தான் நம்ம போயிருந்தோம். இந்த கோயிலை வெளிக்காட்டினதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த கோயிலுக்கு ஏற்கனவே போனவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை முழுசாக பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த கோயிலுக்கு நேரில் போயிட்டு வாங்க. விருத்தாச்சலத்திலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு.